வணக்கம். படம் பார்த்துட்டு வந்ததுல சிரிச்சிட்டு இருக்கேன். எல்லாரும் நான் அவ்வளோ பெரிய காமெடி பண்ணுவோம் அப்படின்னு கேட்குறாங்க. என்ன சவுக்கார்பேட்டை தான் அவங்களால பார்க்க முடியாது, நான் பார்த்துட்டேனே. அந்த படத்தோட ரிவ்யூ பார்க்கலாம். படத்தை பற்றி கேட்கணுமே. சவுகார்பேட்டை படத்துடைய கதை என்னன்னு கேட்டீங்கன்னா, வழக்கமா தமிழ் சினிமால பேய் பழி வாங்குற ஒரு கதை தான். ஒரு வீட்டுக்காக தலைவாசல் விஜய், அவரோட ஒய்ஃப், தலைவாசல் விஜயோட பையன் ஸ்ரீகாந்த், அவருடைய மருமக லட்சுமிரா எல்லாரும் கொல்லப்படுறாங்க. அது கொலை செய்யறது ஒரு சேட்டு வந்து தூய தமிழ்ல வேற பேசுறாரு. அந்த மாதிரி ஒரு சேட்டு, அவருக்கு 3 பசங்களா வேற இருக்காங்க. அந்த வீட்டுக்காக 4 பேரையும் கொலை பண்ணி இதுல ஸ்ரீகாந்தையும் லட்சுமிராயும் அந்த வீட்லயே புதைச்சிடுறாரு. ஸோ அவங்க 2 பேரும் கல்யாணம் ஆக வேண்டியவங்க. கல்யாணம் ஆக வேண்டியதுல பிரிச்சா என்ன, அவங்களோட ஆத்மா நம்மள சும்மா விடுமா? அதனால அவங்க 2 பேரோட ஆவி வந்து சும்மா பழி வாங்குது அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அது ஒரு பாட்டு கதை தான். இதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் கதை இருக்கு. ஸ்ரீகாந்தோடைய சின்ன வயசுல ஒரு பிளாஷ்பேக் ஒன்று இருக்கு. ஸ்ரீகாந்துக்கு ஒரு அண்ணன் இருக்காரு, அவரும் பார்க்கறதுக்கு ஸ்ரீகாந்த் மாதிரியா இருக்காரு. அதாவது அவரும் ஸ்ரீகாந்த் தான். அவருக்கு லட்சுமி ராய்லாம் ரொம்ப பிடிக்கும். லட்சுமி ராய் கிட்ட தப்பா நடந்ததுக்கு முயற்சி பண்ணி மாட்டிக்கிட்டு அவரை வீட்டை விட்டு துரத்திடுறாங்க. வீட்டை விட்டு போன ஸ்ரீகாந்த் என்ன ஆனார்னா, அமெரிக்கா போய் ஒரு தொழிலதிபர் ஆயிருக்கலாம், அட்லீஸ்ட் கோயம்புத்தூர்ல ஒரு மெக்கானிக் ஷெட் வச்சு மெக்கானிக்காவது ஆயிருக்கலாம். ஆனா அவர் சுடுகாட்டுக்கு போய் மந்திரவாதி ஆயிடுறாரு. மந்திரவாதில இருந்து அரக்கனா ப்ரொமோஷன் ஆகிற டைம்ல அவருக்கு இந்த ஸ்ரீகாந்தும் லட்சுமி ராயும் செத்து போனது தெரிய வருது. லட்சுமி ராய் செத்தாலும் பரவாயில்ல, அவதான் வந்து எனக்கு வேணும் அப்படின்னு ஒரு வெறியோட வந்து அந்த பேய் கூட ஒரு சண்டை போடுறாரு. அதுதான் கிளைமேக்ஸ். இதுதான் அது குறுக்குப்பேட்டை. சவுகார்பேட்டை படத்துடைய ஹிலேரியஸான கதை. அரக்கனுக்கும் ஆவிக்கும் குழந்தை பிறந்தா எப்படி இருக்கும்னு இதிகாசத்துல கூட யாரும் எழுதல. சவுகார்பேட்டை படத்தை கலாய்கிறதெல்லாம் அடுத்த கட்டில வச்சுக்கலாம். நம்ம படத்துல நல்ல விஷயங்கள் ஏதாவது ஒன்று இருக்குல்ல, அதை நான் முதல்ல சொல்லிடுறேன். படத்துல வந்து ஸ்ரீகாந்த், லட்சுமி ராய் 2 பேருமே வந்து நல்லா நடிச்சிருக்காங்க. என்னது சொல்ல மாட்டீங்களா? பேச மாட்டீங்களா? அவங்களுக்கு என்னது லட்சுமி ராய் இல்ல ராய் லட்சுமியா சொல்றதுக்கு என்ன? பேச மாட்டீங்களா? பயப்படுறாரு. சரி, ஓகே. சோ ராய் லட்சுமியும் ஸ்ரீகாந்தும் சூப்பரா நடிச்சிருக்காங்க. அவங்க நடிக்கிறது அவங்களுக்கு செட் ஆகலன்னாலும் அவங்க ரொம்ப உயிரை கொடுத்து ரொம்ப டெடிகேட்டடா சின்சியரா நடிச்சிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லலாம். ஒரு சீன்ல வந்து அவங்கள வந்து உள்ள ஒரு குழி உள்ள போட்டு மூஞ்சில மண்ணெல்லாம் போட்டு புதைகிற மாதிரிலாம் சீனு. ஸோ அதெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு அவங்க நடிச்சிருக்காங்க. ஸ்ரீகாந்துக்கு டபுள் ரோல் வேற. அதுல வந்து 2 ரோல்லையுமே வந்து 8 கட்ட ஸ்ருதியில அவர் வந்து பேசுறதே அவ்வளவு சத்தமா தான் அவர் பேசுறாரு. ரொம்ப கஷ்டப்பட்டு டபிங்ல பேசியிருப்பாரு. ஸோ அவங்களுக்கு செட் ஆகலனாலும் நம்ம கலாய்கிறோம்னாலும் அவங்களுடைய பெஸ்ட்டா அவங்க கொடுத்துருக்காங்க அப்படின்றத நம்ம கண்டிப்பா ஒத்துக்கணும். அதே மாதிரி படத்துடைய கிராபிக்ஸ் பாளையத்தம்மன் காலத்து கிராபிக்ஸா இருந்தாலும் படம் முழுக்க கிராபிக்ஸ் வருது. அது நல்லா பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி படத்துல வந்து அவங்க கேரக்டர்ஸ் 2 பேருமே லட்சுமி ராய் அப்புறம் ஸ்ரீகாந்த் இன்னும் 2-3 கேரக்டர்ஸ் கிராபிக்ஸ்ல தான் மேக்கப்பே பண்ணிருக்காங்க. அது தெரியாத மாதிரி பண்ணிருக்காங்க. ஸோ கிராபிக்ஸை பொறுத்த வரைக்கும் அதுவும் பாராட்டப்பட வேண்டிய விஷயம். ஆத்மாவுக்கும் அரக்கனுக்கும் யுத்தம் தொடங்கிருச்சு. ஒரு டேரக்டருக்கு தான் நினைச்சதெல்லாம் ஸ்கிரீன்ல கொண்டு வரது பெரிய விஷயம். அது நிறைய டேலண்ட் வேணும், நிறைய ரிசோர்ஸ் வேணும், நிறைய பட்ஜெட்டும் வேணும். அப்படி நடந்துச்சுன்னா ஒரு பெரிய விஷயம் அது. ஆனா ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போயிட்டு கேமரா ஆன் பண்ணப்புறம் தோன்றதெல்லாம் ஸ்கிரீன்ல கொண்டு வரதுக்கு அதை விட பெரிய டேலண்ட் வேணும். அந்த டேலண்ட் இந்த படத்தோட டேரக்டருக்கு நிறைய இருக்கு போல இருக்கு. ஒரு பேய் படத்துக்கு என்னெல்லாம் வேணும்? ஒரு பாழடைஞ்ச பங்களா, இல்ல ஒரு பெரிய பழைய பங்களா, அப்புறம் ஒரு சுடுகாடு, அது வந்து இந்த படத்துல இருக்கு. அப்புறம் வேற யாரு? ஓகே, காஞ்சனா படத்துல ஹீரோயின் நடிச்சிருக்காங்க, அவங்கள ஹீரோயினா வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் ஓம் சாந்தி ஓம்ல அது பேய் படம் தான். அதுல ஸ்ரீகாந்த் நடிச்சிருக்காரு, அவர் வந்து ஹீரோ வச்சுக்கலாம். ஸோ 2 பேரையும் வச்சு ஷூட் பண்ணியாச்சு. அப்புறம் ஒரு வில்லனா ஒருத்தர் போட்டாச்சு. அதான் படத்துல காமெடி இல்ல யாரு? சிங்கம் புலி வச்சுக்கலாம்பா. அப்புறம் சரவணன் வச்சுக்கலாம். சரவணன் காமெடி படம் ஓகே, அவர் காமெடி. அப்புறம் பவர் ஸ்டார்ல இப்படி காமெடி 3 பேரும் வச்சு காமெடி 3 பேர் வச்சு காமெடி படி போயிட்டே இருக்கும்போது திடீர்னு எனக்கு கஞ்சாகர் ரொம்ப தெரியும், அவரை வச்சு ஒரு சீன், கஞ்சாகர் வச்சு ஒரு சீன் அப்படி ஷூட் பண்ணிட்டே இருக்கும்போது மனோபாலா எல்லாம் இந்த படம் வரதே இல்லை, அவரை வச்சு ஒரு சீன், அவரை வச்சு ஒரு சீன் ஷூட் பண்ணிட்டே போறாங்க. திடீர்னு குண்டு ஆர்த்தியை பார்த்தாலே சிரிப்பாங்க, அவங்களை வச்சு ஒரு சீன் போடுங்க, அவங்களை வச்சு ஒரு சீன். இந்த மாதிரி ரேண்டமா வந்துகிட்டே இருக்கு படத்துல. சூப்பர் சீன்ஸ்ல பாக்குறாங்க. சூப்பர் சீன்ஸ் சூப்பரா இல்ல சொல்றேன், சூப்பர் சீன்ஸ்ல பாக்குறாங்க ரொம்ப ரேண்டமா சீன்ஸ் வந்து அடிச்சு தெளிச்சு விட்டுருக்காங்க. எல்லா சீனையும் மாத்தி வருது. இதெல்லாம் பத்தாதுன்னு செகண்ட் ஹாஃப்க்கு மேல வாலி எந்திரன் கதையெல்லாம் அந்த அளவுக்கு இல்ல சொல்றேன். அந்த மாதிரி கதை, ஒரு பொண்ணுக்கு ஒரே மாதிரி இருக்கிற 2 பேர் அடிச்சுக்கிறது, அந்த கதையெல்லாம் வேற உள்ள எடுத்துக்கிறாங்க. அதுல வந்து ஸ்ரீகாந்த் வந்து கடைசியில பேய்க்கு சண்டை, ஊரே வேடிக்கை பார்க்குது, கை கொட்டி சிரிக்குதுன்ற மாதிரி இந்த ஃபைட்டிங் எல்லாம் வேற வருது படத்துல. வந்து இதோட குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய விஷயம், டயலாக்ஸ் எல்லாம் வச்சுப்பாங்களா, தெரிக்க விட்டுருக்க இவங்களுக்கு வச்சுப்பாங்க. செம்மையா இருக்கு, டயலாக் எல்லாம் சூப்பரா இருக்கு. எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, உங்க அம்மா நீ பிறக்கும் போது உன் காதுல வெற்றி வெற்றி வெற்றின்னு சொல்லியிருப்பாங்களா, எங்க அம்மா எனக்கு வட்டி வட்டி வட்டின்னு தான் சொன்னாங்க. ஒரு டயலாக் இத சொன்ன போது உங்களுக்கு எப்படி இருக்கு? இத சொல்றது சுமன், அவர் வந்து ஒரு சேட்டாமா. அது யார் சுமன்? நம்ம சிவாஜில ரஜினிக்கே வில்லன் நடிச்சாரு அந்த சுமன் இந்த படத்துல ஒரு சேட்டா வராரு. செம்ம சேட்டையா நடிச்சிருக்கிறத.
சவுகார் பேட்டை படத்துல ஒரு 1-2 விஷயங்கள் பண்ணியிருந்தா கொஞ்சம் சுவாரஸ்யமா இருந்திருக்கும் அப்படின்னு தோணுது. அந்த காமெடி ட்ராக் சுத்தமா ஒர்க் அவுட்டே ஆகலன்றதுனால அந்த சரவணன் சிங்கம் புலி பவர் ஸ்டார் காமெடி ட்ராக் அப்படியே தூக்கிருக்கலாம். அப்புறம் அந்த வில்லனும் பெரிய மெயின் வில்லன் கிடையாது, அவர் ரொம்ப காமெடி வில்லன் ஆயிரம் ஒரு பாயிண்ட்டுக்கு மேல. அதை தாண்டி ஸ்ரீகாந்த் தான் மெயின் வில்லன் ஆன அப்புறம் எதுக்கு இந்த ஒரு வில்லன் ட்ராக் எதுக்கு தேவையில்லாம அதை பிடிச்சி இழுக்கணும்ட்டு அதையும் கொஞ்சம் அப்படி ட்ரிம் பண்ணி தூக்கிருக்கலாம். இதோட முக்கியமா ஸ்ரீகாந்துக்கும் லட்சுமி ராய்க்கும் அந்த ரோல் கொஞ்சம் சரியா செட் ஆகல. அதனால அந்த ட்ராக்கையும் அவங்க கட் ஷாட் பண்ணி லைட்டா அப்படி அந்த ட்ராக்கையும் தூக்கியிருந்தா கடைசியில அந்த ட்ரெய்லர் மட்டும் வந்திருக்கும், நம்ம வந்து படம் பார்த்துருக்க மாட்டோம். என்ன பண்றதே. ஸோ இந்த படம் சவுகார் பேட்டை ஒரு அன்இன்டென்ஷனல் லாஃப்டர் ரயட் அப்படின்னு சொல்லலாம். அவங்க வந்து ஹாரர் காமெடின்ற ஒரு ஜானர்ல சொல்லலாம். அந்த ஹாரர்லாம் நம்மளுக்கு காமெடியா தான் இருக்கு, ஒரு காமெடி ஆஃப் ஹாரர்ஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ நீங்க வந்து நல்லா சிரிச்சு கலாச்சு ஒரு படத்தை பார்க்கணும்னா கண்டிப்பா சவுகார் பேட்டை படத்தை போய் பார்க்கலாம் அப்படின்னு என்ன பண்றது சொல்றேன். ஓகேவா? அவ்வளவுதான். என்னது பேசி தொலைங்க முடிய போதே. அதுவா ஒண்ணும் இல்ல, பார்ட் 2 வேற வருதா? பேய்னா உங்களுக்கு பயமா? ரொம்ப சிரிச்சிட்டோம், சிரிக்கக்கூடாது, சீரியஸாக பேசணும். படம் ஓப்பனிங்கில் ஒரு சீன், லட்சுமி ராய் ட்ரெயினில் போகிறாங்க. அந்த ட்ரெயினை ஸ்ரீகாந்த் மிஸ் பண்ணிடுறாரு. அந்த ட்ரெயின் வந்து பிளாட்ஃபார்ம் விட்டு ஒரு 100 கிலோமீட்டர் ஸ்பீடில் வேகமாக போயிடுது. ஸ்ரீகாந்த் ஒரு 30 கிலோமீட்டர் ஸ்பீடில் வேகமாக ஓடி பிளாட்ஃபார்ம் விட்டு இறங்கி ஓடுறாரு. எப்படி தண்டவாளம் பக்கத்தில் ட்ராக் பக்கத்தில் அந்த கல்லுலாம் போட்டுருப்பாங்க, அதில் ஓடுறாரு. ஓடும்போதே ஈக்குவலாக அதே ஹைட்டில் லட்சுமி ராய்கிட்ட பேசினே வேற ஓடுறாரு. எப்படின்னு தெரியல, ஓடி வேகமாக போய் பிடிச்சிடுறாரு ட்ரெயினை வேற கிராஃபிக்ஸில். அப்போவே எங்களுக்கு தெரிஞ்சு இந்த படம் செம்ம டெரராக இருக்கும் அப்படின்றது. ஒரு ஹாரர் படம்ன்றதுனால படம் ஆரம்பிக்கிறது முன்னாடியே நாங்கள் செம்ம பயந்துட்டோம். என்னன்னா தேட்டரில் பெரிய கூட்டம் இல்லை, நாங்கள் ஒரு 10 பேர் தான் இருந்தோம். அதுவும் கொஞ்சம் பயமாக இருந்தது. படம் ஆரம்பிச்சப்பறம் எங்கேயுமே நாங்கள் பயப்படவே இல்லை. ஒரு சீனை தவிர செகண்ட் ஹாஃபில் ஒரு சீனில் கொஞ்சம் பரபரப்பாயிடுச்சு, தீலாயிடுச்சு. என்னன்னா ஒரு இடத்துல வந்து ஸ்ரீகாந்தும் லட்சுமி ராயும் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸாக யூனிஃபார்ம் போட்டு வராங்க. இதில் டபுள் ஆக்ஷன் வேறு ஸ்ரீகாந்த், அந்த 2வது ஆக்ஷனும் ஸ்கூல் ஸ்டூடெண்ட் தான். ஸோ அந்த இடத்துல கொஞ்சம் எங்களுக்கு வந்து திகிலாக இருந்துச்சு. இப்போ சமீபத்தில் தனுஷ் தானே நல்லா ஸ்கூல் ஸ்டூடெண்ட் நல்லா நடிச்சிட்டு இருக்காரு, அந்த ரோலில் கரெக்டாக ஃபிட்டுன்னு ஆகுது. அவருக்கு டஃப் காம்படிஷன் ஸ்ரீகாந்த் தான்றது எங்களுக்கு கன்ஃபார்மாக தெரிஞ்சிச்சு. ஸோ நாங்கள் வந்து இப்போ ஒரு ஆஸ்பைரிங் ஃபிலிம் மேக்கர்ஸ், ஏன் பெரிய ஃபிலிம் மேக்கர் எல்லாருமே இப்போ ரெவலண்ட்டுக்கு அவார்டு வாங்கினார்ல, இன்னாரித்து வரைக்கும் எல்லாருக்கும் நாங்கள் சேலஞ்ச் விடுறோம். 1000 காக்கா முட்டை எடுக்கலாம், ஒரு சவுகார் பேட்டை எடுக்க முடியுமா? டேய், எண்டு காடு போட்டு எகத்தால மாடா பண்றீங்க. எனக்கு எண்டே கிடையாதுடா. என்னோட அடுத்த எய்ம்